சிரிச்சா என்ன போவோம்? அது வந்து கெஸ்ட்டுங்களுக்கு தான். நீங்களாம் சீஃப் கெஸ்ட்டு. அதனால நல்லா லகபக்கன்னு சிரிங்க. ஓகே, ஸோ குடியாத்த மக்களுக்காகவும் அண்ட் 300வது வாரம் செலிப்ரேஷனை ஒட்டியும் உங்களுக்காக ஒரு சிறப்பு சிரிச்சா போச்சு. இதோ உங்களுக்காக. குட் ஈவினிங் குடியாத்தம். அப்பா, ஒரு ஆம்பளை மானத்தை காப்பாத்திட்டீங்க. பொம்பளை கிட்ட போட்டு வந்தாதான் கை தட்டுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். குட் ஈவினிங் குடியாத்தம். ஆஹா, இதுக்கு நான் புடவை கட்டே வந்திருக்கலாம் போல இருக்கு. சரி, அது இருக்கட்டும். நீ யாரு? நானா? நான் தான் டிடி. திவ்யதர்ஷினியா? டிடினா திவ்யதர்ஷினி இல்லைங்க. டிடினா ட்ரங்க் அண்ட் டிரைவ். சரி, இதெல்லாம் வேணாம் டிடி. நம்ம ஷோக்கு போலாமா? நான் மட்டும் என்ன சோபாக்குள்ளேயே போலானே? உன் சைஸுக்கு நீ சோப்பு டப்பாலே போலாம். ஆனா இப்ப நம்ம ஷோக்கு போலாம். இப்போ என்னன்னா, மக்களை வாரம் நாங்க சிரிக்க வைக்கிறோம். அது கண்டிப்பா கடவுளுடைய வடப்பிரசாதம். அது வரப்பிரசாதம். ஏதோ ஒரு பிரசாதம். மனிதர்களை சிரிக்க வைப்பவர்கள் மனிதர்கள். ஆனா சிரிக்க தெரியாதவர்களையும் சிரிக்க வைப்பவர்கள் மாமனிதர்கள். சூப்பர். அப்படிப்பட்ட மாமனிதர்களை கௌரவப்படுத்தணுமே, அங்கீகாரம் வைக்கணுமேன்றதுக்காகவே நம்ம சிரிச்சா போச்சு அவார்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த அவார்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து கௌரவப்படுத்த போறோம். கண்டிப்பா மக்கள். ஏன்னா சிரிச்சா போச்சு டீம்ல ஒவ்வொரு வாரமும் பலவிதமான கெட்டப், அந்த கெட்டப், இந்த கெட்டப், மொத்த கெட்டப், எத்தனையோ கெட்டப் போட்டு மக்களை சிரிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணுமா வேணாமா? ஆமா, கண்டிப்பா கொடுக்கணும்ல. ஆமா. சில நேரம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், நாய் வேஷம் போடுவாங்க, சில நேரம் யானை வேஷம் போடுவாங்க, சில நேரத்துல இந்த மாதிரி குரங்கு வேஷம் கூட போடுவாங்க. அந்த மாதிரி வேஷம் போடுற கலைஞரை கௌரவப்படுத்துற நேரம் வந்துச்சு. சோ அவங்களை கூப்பிடலாமா டிடி? கண்டிப்பா மேடி உண்மையில சொல்ல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு மேடி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஐயோ இன்னைக்கு யாருக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க? ஐயோ உண்மையில எனக்கு ரொம்ப டிடி நமக்கு கொடுக்குற 300 ரூபாய்க்கு இதெல்லாம் வேணுமா? இருப்போம். ஐயோ மேடி சொல்லு மேடி, ஃபர்ஸ்ட் யார் வர போறா பார்க்கலாமா? இவரை பார்த்தா நம்ம வடிவேல் பாலாஜி மாதிரி இல்ல? சீச்சி இல்ல. வடிவேல் பாலாஜி கருப்பா பயங்கரமா இருப்பாரு. ஆனா இவனை பார்த்தா பயங்கர கருப்பா இருக்கானே. ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா பொண்ணு. ஐயோ சார். ஐயோ சார். நீ எதுக்கு உட்கார்ற? நின்னுகிட்டே பேச. உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ சார். என்ன வேஷம் சார் இது? என்ன வேஷம்? உன்ன மாதிரி குரங்கு வேஷம். பார்த்தா தெரியல? பார்த்தாலே தெரியுது, கருங்குரங்கு மாதிரி தான் இருக்கு. சின்ன கொண்ட சிங்கத்தை சிறையில் அடிச்சா அது செல்லியே சிதைச்சிரும். பரவாயில்லையா? உண்மையிலே சொல்றேன் சார், இப்பதான் நாய் சேகர் மாதிரியே பேசிக்கீங்க. சோ அதனால சொல்றேன், இப்பதான் நீ பம்பரிய நாய் மாதிரியே இருக்க. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க சீட்டை தூக்கி அந்த சீட்ல வைங்க. உன் சீட்டை தள்ளுங்க. அடுத்ததா யார் டிடி வரா? சோ அடுத்து யார் வராங்கன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஐயோ சார். சார் அவங்க சிக்கிட்டா உடுங்க, நான் கேள்வி கேக்குறேன். யார் சார் நீங்க? நீயா நானா? கோபிநாத். வத்தி போன குளத்துல இருந்து தப்பிச்சு வந்த குள்ளவாத்து நீயா கோபிநாத்? அருமை. இது ஐயோ அம்மா கம்பி வாய மூடுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே கூடாதது என்ன வந்து உட்காரு. அடுத்ததா ஐயோ அடுத்து யார் வர போறாங்க? எனக்கு உண்மையில ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. போயிட்டு வந்துரு. நீயாச்சி ஒன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். டிடி, இவரை பார்த்தா நம்ம அமுதவாணன் மாதிரியே இல்ல? ஆமையா, இவர்தான் நம்முடைய அம்மாவாசை என்கிற அமுதவாணன். அம்மாவாசையா? நல்லா சரியா வேகாத கல்தோசை மாதிரி இருக்கு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்க சொன்னா நடுரோடு செலவிக்க போறியா? நல்லா இல்ல சொன்னா ஆரஞ்சு ஆப்பிள் சாத்திரி வாங்கி தருப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னடா டிஏ ஓசிட்டிக்காக ஒரு மணி நேரம் இங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்க? சார் தப்பு கிட்டேவா? சார்
அவர் யார் தெரியுமா? அவர் தான் சார் நம்ம ஷோ முடிய மேடி. அடி போடி